அன்பானவர்களே, இந்த பதிவு நீதிமன்றங்களுக்கு உண்டான ஒரு பதிவு. தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல, இந்தியாவுக்கு மட்டுமல்ல, உலகத்துக்கே கூட இது பொருந்தும் என்று நான் கருதுகிறேன். இது என்னுடைய சொந்த கருத்து. இதில் யாருடைய குறிக்கோளும் இல்லை. எதுவாக இருந்தாலும் அது நான் தான் சொல்கிறேன், இது என்னை தான் சாரும். ஸோ நான் என்னன்னா, அந்த தமிழ்நாட்டில் உள்ள மொத்த நீதிமன்றங்கள், தமிழ்நாட்டில் எவ்வளோ நீதிமன்றங்கள் இருக்குது, எவ்வளோ இருக்கும்ல, எல்லா நீதிமன்றங்களும் தாமாக முன் வந்து அந்த அந்த ஜூமோட்டோவா ஏதோ சொல்கிறாங்கல்ல, ஜூமோட்டோ அந்த மாதிரி தாமாக முன் வந்து வாரத்துக்கு ஒரு வழக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா நீதிமன்றங்களும் வாரத்துக்கு ஏதோ ஒரு வழக்கை ஒன்று கையில் எடுத்துக்கணும். தாமாக முன் வந்து அந்த வழக்கை கையில் எடுத்துக்கொள்ள வேண்டும். மக்கள் அனைவரும் மிக மோசமாக கருதப்படும். மக்கள், ஐயோப்பா, இந்த மாதிரி ஒரு கேஸா, ஏன் இந்த கேஸ் இத்தனை ஆண்டுகள் இப்படி நாடிக்கொண்டிருக்கிறது, நியாயமே இல்லையே, இப்படி அரசியல்வாதிகளும் கபோதிகளும் காசை கொடுத்து அதை கொடுத்து இதை கொடுத்து இந்த கேஸை திசை திருப்புகிறார்களே, நியாயமே கிடைக்காதா? அந்த மாதிரி நியாயமே கிடைக்காதா? இறைவா, இதற்கு மேலும் நாங்கள் வாழ வேண்டுமா? எங்களுக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்கிறது? நீதிமன்றமும் கை விட்டு விட்டது என்று கதறி கதறி அழக்கூடிய வழக்குகள் ஏகப்பட்டது இருக்கிறது. அது திருமணம், அது டைவர்ஸ் கேஸாக இருக்கட்டும், குழந்தை கொலையாக இருக்கட்டும், பாலியல் கொலையாக இருக்கட்டும், இல்லை திருட்டு கொலையாக இருக்கட்டும், இல்லை 10 பேர் 20 பேர் 30 பேரை கொண்டுட்டு அழகாக சுற்றிக்கிட்டு இருக்கான். இது எல்லாருக்குமே தெரியுது. எப்படி இது நீதிமன்றம் அனுமதிக்குது, எப்படி இந்த வக்கீல் எடுத்து விடுறான், எப்படி இந்த வக்கீல் மனசாட்சியே இல்லாமல் வாழறான், எப்படி இந்த நீதிமன்றம் இதை தடுக்க முடியாமல் இருக்கிறது. இதெல்லாம் சும்மா அந்த கட்டுக்கதைகள், சினிமா கதைகள்லாம் சொல்லாதீங்க. அதிகாரம் உள்ளவர்கள், அரசியல் விட அவர் குப்பை தொட்டி. அதிகாரம் யாருக்கு இருக்குது? கலெக்டருக்கு இருக்குது, போலீஸ்காருக்கு இருக்குது, அதிகாரிகள் இருக்குது, அதிகாரம் இருக்குது, தண்டிப்பு. அவன் எவனாக இருந்தாலும் தண்டிக்கிற அதிகாரம் படைத்தவர்கள் நீதிபதி, அப்புறம் போலீஸ்காரர், அப்புறம் அந்த மாதிரி அதிகாரம் பெற்றவர்கள் கலெக்டர்ஸ். ஸோ நீங்கள் ஏன் ஆக்ஷன் எடுக்க மாட்டீங்க? ஏன் உங்கள் மனது என்னாச்சு? கல்லாயிடுச்சா? அந்த சாமி தான், நீ கும்புற சாமிக்கு தான் கல் இல்லை, மயிர் இல்லை, மண் இல்லை, எதுவுமே இல்லை, அது ஒரு சும்மா தண்ட கருமாந்திரம். அந்த கருமாந்திரத்தை நீங்கள் கும்பிட்றீங்க, போகிறீங்க, வரீங்களா? மக்கள், அவன் ஜோத்துல வாழற நீதிபதியை, போலீஸ்கார, அவன் பாவையா, வரிகாசி, அவன் பாவையா, ஏழையா, அவன் காசை வாங்கி சம்பளமாக வாங்கி உன் குடும்பத்தை காப்பாற்றுற நீ இந்த மக்களை ஏன் கண்டுக்கல? கதறாயா, அழுகுறாயா, ஐயோ நீதிமன்றமும் கைவிட்டு விட்டதே, இறைவா நான் எங்கே போவேன், ஏன் எங்களுக்கு நடக்குது இப்படின்னு சொல்லி கதறான். ஸோ இப்படிப்பட்ட விஷயங்களை நீதிமன்றங்கள் தானாக முன் ஒவ்வொரு வாரத்திற்கு ஒரு வழக்கை எடுத்து அவர்களுக்கு நியாயத்தை தேடித்தா, நியாய தீர்ப்புக்கு அவர்களை கொண்டு வா, அவர்களுக்கு நல்லது செய். இயற்கை கொஞ்சமாவது உன் மீது கவனத்தை செலுத்தி உன்னை வரக்கூடிய பேரிடர்களில், பேராபத்துகளில், சுனாமியில் உன்னை காப்பாற்றும் நீதிமன்றம் தயவு செய்து அந்த மாதிரி வழக்குகளை தானாக முன் எடுங்க.